வித் லவ் படம் எப்படி வித்தில் இருக்கு? வந்து எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆனது வந்து அந்த ஸ்கூல் லைஃப் தான். எனக்கு ஸ்கூல் லைஃப்பில் வந்து அப்படி ஒரு லவ் இருந்துச்சு. ஒன் சைடு லவ் இது இருந்துச்சு. அதை கடைசியாக ஒருத்தன் கெடுத்துட்டான். அதை நான் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இப்போ கல்யாணம் ஆனதுனால ஒய்ஃபும் பார்ப்பாங்க. இதை பார்த்தானா வாயிலே அடிச்சுடுவாங்க. வித் லவ் படம் நல்லா இருக்கு. வித் லவ்ங்கிறது லவ்வோடயே படம் ஸ்டார்ட் ஆகுது. அதான் அந்த வித் லவ்வோட மீனிங். ஒரு லவ் வந்து ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், ஆஃப்டர் ஒர்க் டைம் எல்லாத்துலேயும் ஒரு லவ் இருக்கும். பட் அந்த லவ் வந்து ஒவ்வொருத்தர் வந்து சொல்லாமல் இருப்பாங்க. அது வந்து மனசுக்குள்ள உறுத்திட்டே இருக்கும். அந்த மாதிரி லவ் வந்து அந்த பேர் வந்து சொல்லாமல் விட்டுருப்பாங்க. அதனால் அந்த ஸ்கூல் லவ் பார்க்கும்போது நம்ம சொல்லாமல் இருந்திருப்போம். ஏன்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த பொண்ணு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதான்னு ஒன்று இருக்கும். நாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம 96 ராம் மாதிரி குடுக்குன்னு ஓடி போயிடுவோம். இந்த இதெல்லாம் நடக்கும். அது வந்துன்னுட்டு அது அந்த பொண்ணுகிட்ட போய் இந்த காலத்தில் சொன்னால் எப்படி இருக்கும். அதுதான் அந்த படத்தோட கதை. வந்து 2 பேருமே சொல்லாமல் இருந்திருப்பாங்க. இனிமேல் ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஹீரோயிங்கும் வேற ஒருத்தனை லவ் பண்ணியிருப்பாங்க, ஹீரோவும் வேற ஒருத்தனை லவ் பண்ணி, ஆனால் 2 பேருமே சொல்லாமல் அந்த தயக்கத்திலே வச்சுருப்பாங்க. அந்த ஹீரோவும் சொல்லாமல் இருப்பாங்க, ஹீரோயின் சொல்லாமல் இருப்பாங்க. அதை வந்து ஒரு டாஸ்காக எடுத்துக்கிட்டு போவாங்க, கதையை எடுத்துக்கிட்டு. அதுதான் மெயின் கான்செப்ட். அதில் வந்துட்டு அந்த ஹீரோயின் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ என்னது என்ன பண்ணது ஜீவன் டூரிஸ்ட் ஃபேமிலி அவர் டேரக்டர், அவர் எந்த அளவுக்கு கதையை மூவ் பண்ணிட்டு போறாரு. அதுதான் இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு அலைன்ஸ் மாதிரி பார்த்துருப்பாங்க. இவன் போய் பொண்ணு பார்த்துருவாடா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பொண்ணு பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து ஜூனியர் பொண்ணாக இருக்கும். 10th படிச்சுட்டு இருக்கும், இவன் 12th படிச்சிருப்பான் ஹீரோ. அதனால 2 பேர் பார்த்துக்கும் போது ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவாங்க. அந்த அந்த பொண்ணு தான் நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த பொண்ணுகிட்ட கடைசி வரையும் லவ் சொன்னீங்களா, சொல்லலப்பா, வா இப்போ சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. இப்போ கூப்பிட்டு போய் அது கனெக்ட் ஆனாலா இல்லையா தான் கதை. மோஸ்ட்லி எல்லாமே நம்ம 96 ஆட்டோகிராஃபு ஸ்கூல் பேஸ்டு லவ் தான், கோமாளி அது மாதிரி தான். பட் இதில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கிறது வந்து பிரதீப் ரங்கநாதன் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் என்னன்னா இதில் வந்து சீன்ஸ் ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஒரு சீன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கரெக்டாக எண்ட் ஆகாது. அது ஃபினிஷ் ஆகாமல் ஜம்ப் ஆகி போயிட்டு இருக்கும். அதனால வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது. ஒரு குட் ஃபீல் வந்து கனெக்ட் ஆகாது அங்கே. ஆட்டோகிராஃப் மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லும், லவ் பண்ண பொண்ணுகிட்டலாம் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வா, பார்த்து கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நம்ம ஜில்லுன்னு ஒரு காதலில் நம்ம ஜோதிகா அந்த அந்த இந்த பழைய பொண்ணையை கூப்பிட்டு வருவார் இவரோட கடைசி ஆசைனால. அப்படியே விட்டு போயெல்லாம் நினைக்கும் அந்த ஜோதிகான்னு நினைப்பாங்க. பட் அதுலேயும் இதே மாதிரி ஹீரோவுக்கு ஒன்று நடக்கும். அதே மாதிரி விட்டு போயெல்லாம் நினச்சிட்டு போயிடுவான். பட் ஆனால் கடைசியாக ஒரு மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ அழுதுகிட்டே இருப்பாங்க, அப்புறம் அந்த இடத்துல வந்து சிரிப்பு வந்துடும். அப்படிங்கும்போது என்னடா இது, அழுகுறானா சிரிக்கிறானா, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறது, நாம குழம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல லைன் தான், பட் கொஞ்சம் ஸ்டோரியை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா நம்ம லவ் டுடே, ஆட்டோகிராஃப் அந்த அளவுக்கு வந்திருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸ்லையும் வந்து நாம் ஒரு எமோஷ்னலுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே வந்து அடுத்த சீன் வந்து காமெடி ஆக்கிடுறாங்க. அதனால் வந்து அந்த சீன்ஸை வந்து கேரி பண்ண முடியல. நம்ம 96 ராமோட நாம் ஏன் கனெக்ட் ஆனோம்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நம்ம ஆட்டோகிராஃபை வந்து சேரனோட கனெக்ட் ஆனது வந்து அதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பாங்க, அவங்க அந்த அளவுக்கு அழுந்திருப்பாங்க, நிறையா வருத்தமும் பட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீல் இருக்குது. 96 அந்த லெவலுக்கு வந்திருக்கும். ஹீரோயின் வந்து அதுதான், நீ உன்னோட அதான் வடிவே சொல்லுவான்ல, மனசுக்குள்ள உறுத்திட்டே இருக்குமே, சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அதனால வந்துட்டு ஒரு சான்ஸ், லைஃப்ல ஒரு சான்ஸ் கிடைக்குது, அது நீ உனக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோ. பட் இந்த படம் பார்க்கும்போது அவன் அழுகுறாரு. அடுத்த செகண்டே ஒரு சீனை போட்டு அதை காமெடி ஆக்கி அடுத்தடுத்த சீனுக்கு போகிறனால இந்த படம் பெருசாக கனெக்ட் ஆகலை. அடுத்தடுத்த சீனாக ஜம்ப் ஆகி போயிட்டு இருக்கு. நல்லா அந்த அழகி, ஆட்டோகிராஃப் இந்த மாதிரி வந்திருக்க வேண்டிய படம் இந்த படம். லவ் வித் லவ், பட்டு வித்தவுட் லவ்வாக இருக்குது இந்த படம் ஃபுல்லாகவே. அதனால் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஃபீல் கனெக்ட் ஆனிச்சுன்னா அப்படிங்கும்போது 2 பேருமே அந்த லவ் எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் கரண்ட்ல இருக்க லவ் வந்து அவங்க டேக் அவுட் பண்ணிட்டு போயிடும். பாட்டு வந்துட்டு இந்த கதைக்கு பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். எல்லாமே வாண்டேஜ் தான். ஏதோ பாட்டு வைக்கணுமே அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. வந்துட்டு அந்த அளவுக்குலாம் பாட்டு சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை.
ஏன்னா பாதியிலேயே நிறைய பேர் போனதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு என்னடா படம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே நிறைய பேர்லாம் எந்திச்சு போயிட்டாங்க. அதனால உங்களுக்கு கனெக்ட் ஆனா உட்காந்து பாருங்க. கனெக்ட் ஆகலைன்னா அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஃபர்ஸ்ட் வேண்டியது. ஹாஃப் லேக்கிங், செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல. அந்த ஸ்கூல் லைஃப் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒன்று தான் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம முதலும் நீய முடியும் நீல வந்து ஒரு ஸ்கூல் லைஃப் இருக்கும். அதுலேயே அதே சைனீஸ் கேரக்டர் ஒருத்தர் வருவாரு. இதுலேயும் அதே சைனீஸ் கேரக்டர் தான் வந்திருப்பாரு. டைரக்ஷன், மியூசிக். அதான் டைரக்ஷன் ஓகே, ஸ்க்ரீன் ப்ளே ஓகே, எல்லாம் ஓகே. பட் கதை வந்து ஜம்ப் ஆகி போயிட்டு இருக்கும். ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு வந்து சிரிச்சுட்டே இருப்பான், அடுத்த செகண்ட் வந்து அழுவான், அழுதுட்டே இருப்பான், அடுத்த செகண்ட் சிரிச்சுட்டே இருப்பான். அப்படிங்கும்போது நார்மல் ஆடியன்ஸ்க்கு வந்து குழப்பமா இருக்கும். அதனால ஆடியன்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யார் சைனீஸ் கேரக்டர். அதனால அவங்க அதே வந்து கரண்ட்லி வருவாங்க. ஒரு மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம் தான் ட்ரை பண்ணிடுறாங்க இந்த படத்தை. ஆனால் அந்த மாதிரி வரல. ஏன்னா முதல்ல நீய முடியும் நீ வந்து வேற கான்செப்ட். ஒரு மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி அது மாதிரி தப்பை திருத்தி அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். இதுலேயும் அந்த தப்பை திருத்துற மாதிரி தான் இருக்கும். நம்ம சரவணன்லாம் வந்து நடிச்சிருக்காரு, சேலம் சரவணன்லாம். அவர்லாம் பாவம். ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தார். அதுக்கப்புறமேட்டு அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பான்னு பார்த்தா வேற மாதிரி சப்புன்னு முடிச்சிட்டாங்க. இது எப்படி சொல்லலாம்னா, இப்படி சரி அதை விட்டுருங்க. அது டக்குன்னு என்ன பண்ண ஞாபகத்துக்கு வரல. இது ரேட்டிங். இது